ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஹீரோ சமைக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அட்லீஸ்ட் என்னோட திறமையை பார்த்ததுக்கு அப்புறமாவது உங்களோட ஒர்க்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறாரு பாருங்க. கொலிக்ஸ் எல்லாம் இது நம்ம பாஸ் தானா அப்படின்ட்டு வாயை பழந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்தா எல்லாரும் ஃபுட்டை பார்த்ததுக்கு அப்புறம் கண்ணாப்பண்ணு சாப்பிட ஆரம்பிச்சிடுறானுங்க. நம்ம ஹீரோக்கு தான் ஓசிடி ப்ராப்ளம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு அவரால் சும்மாவே இருக்க முடியல. அப்படியே திட்டலான்னு வரப்போ ஹீரோயின் தான் அவங்களோட வயித்தை நீங்க ஆல்ரெடி வின் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, கூடி சீக்கிரமாவே உங்க மனசுல இடம் பிடிச்சு நீங்க நினைச்சதெல்லாம் நடத்திடுவீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூல் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ கையில ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து அதை அவங்களுக்கு சர்வ் பண்ண சொல்றாங்க. ஹீரோவும் உங்க மனசுல இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் பண்றாரு. அப்ப ஹீரோவோட தம்பியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கேம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் உங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்த இங்க ஷேர் பண்ணணும். யார் அந்த விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸே பண்ணலையோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் லூஸ் ஆயிடும். மொத்தமே இதுல 3 பாயிண்ட் தான். 3 பாயிண்ட் யார் லூஸ் பண்றாங்களோ அவங்க தான் அந்த கேமோட லூசர் அப்படின்னு சொல்றான். கூடவே இந்த கேம்ல நம்ம ஹீரோவே சேர்த்துக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் டிங் தான் அந்த கேமை விளையாடவே ஆரம்பிக்கிறான். சின்ன வயசுல எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதுக்கு எங்க அம்மா கிட்ட நான் செம்மையா அடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னதும், இதை நாங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நடக்காம யாரோட லைஃப்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு மட்டும் ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. ஏன்னா ஹீரோ சின்ன வயசுல இருந்தே நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு படத்துலயுமே ஃபெயிலா இருக்க மாட்டாரு. அடுத்து ஸ்டீவும் எனக்கு இங்க ஒருத்தர் மேல கிரஷ் இருக்கு, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார ஃபெய்ஃபெய்ய பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். இப்ப யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிரஷ் இல்லையோ அவங்களாம் வரல மாட்டேங்குங்கப்பா அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் இருக்கும் போல. ஆனா நம்ம ஹீரோவை தவிர. அடுத்து ஃபெய் எனக்கு 15 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னதும், இதை விட யாரு கம்மியா டேட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு பாயிண்ட் போயிடும் அப்படின்னு சொல்ல லின்னுக்கு 2, ஸ்டீவுக்கு 10, டிங்குக்கு 6, கடைசியா நம்ம ஹீரோயினுக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருக்குமே பாயிண்ட் போயிடுது. நம்ம ஹீரோக்குலாம் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுனால கடைசியா இருந்த ஒரு பாயிண்ட் போய் நம்ம ஹீரோ தான் அந்த கேமோட லூசர் ஆயிடுறாரு. இருந்தாலும் கொலிக்ஸ் எல்லாம் நம்ம இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பாராட்ட தான் செய்யறாங்க. ஆனா ஹீரோ தான் எதுலயுமே தோக்காதனா இந்த சில்லி கேம்ல தோத்துட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட கத்திட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் தான் அந்த டின்னர் பார்ட்டியோட முக்கியமான சம்பவமே இருக்கு. என்னன்னா இதுல ஹீரோவை பத்தி யாரு என்ன வேணாலும் சொல்லலாம், அதை ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்குவாரு. மெயினா இந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேட் செக்மெண்ட் பண்றதுக்காக தான் இந்த பார்ட்டியவே அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதனால ஹீரோயின் ஹீரோ கிட்ட இதை மட்டும் நீங்க எப்படியாவது பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இதுல ஜெயிச்சிருவீங்க, அவங்க எல்லாரும் உங்க மேல இருக்கிற கோபத்தை வெளிப்படையா சொல்லிட்டாங்க அப்படின்னாலே உங்களை சபிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாயிடும். அதனால அவங்க சொல்ற விஷயத்த நீங்க பொறுமையா கேட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ ரெடி ஆயிடுறாரு. நம்ம பாஸ பத்தி உங்களுக்கு இருக்கிற ஒப்பீனியன்ஸை உங்க மனசை விட்டு நீங்க ஷேர் பண்ணலாம் நம்ம ஹீரோயின் சொல்ல ஹீரோவும் ஆமா என் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா கூட நீங்க சொல்லலாம், நீங்க என்ன சொன்னாலுமே நான் கோவப்பட மாட்டேன், ஆனா அந்த செத்து போ நரத்துக்கு போன்னு இந்த மாதிரியான வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, அப்படி நீங்க சொல்றதுனால உண்மையாவே யாராவது செத்து போயிடுவாங்களா என்ன, அப்புறம் ஏன் அப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஹீரோயினும் அவங்களே சும்மா இருந்தாலும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க போலயே, சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சிக்னல் கொடுக்க ஹீரோவும் எது எப்படியோ அந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, மத்தபடி நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் நம்ம ஏதாவது சொல்ல போய் நம்மள வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு பயத்துல அமைதியா இருக்க மிஸ்டர் யூ இருக்காருல்ல, அவர் தான் நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கை தூக்குறாரு. இதை பார்த்ததும் மத்த எல்லாரும் மறந்துறானுங்க. ஏன்னா இவர் வேற ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காரா, ஏடா கூடமா ஏதாவது பேசி வச்சிட போறாரு அப்படின்னு பயந்துட்டு இருக்க எல்லா வேலையும் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம், தேவையான வேலை தேவையில்லாத வேலைன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க மேல அக்கறை எடுத்துக்க யார் இருக்கா, நீங்க தான் உங்க உடம்ப பாத்துக்கணும், வேலை வேலைன்னு உடம்ப கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னதும் அப்பதான் எல்லாருக்கும் உயிரே வருது. இந்த மாதிரியே ஒருத்தரும் நல்ல விதமா தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா இப்படியே போயிட்டு இருந்தா அதெல்லாம் வேலைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு ஹீரோ பார்த்து கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒருத்தனை கழுவி ஊத்த ஆரம்பிச்சிடுறானுங்க. இவரெல்லாம் எந்த பொண்ணும் டேட் பண்ணாது, அவரோட மூஞ்ச பார்த்தாலே தெரியல, கடைசி வரைக்கும் சிங்கிளா இருந்தே சாக வேண்டியதான்னு அவர் நெத்திலே எழுதி ஓடி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வச்சு செஞ்சிடறானுங்க. இதுக்கப்புறம் நல்லா குடிச்சிட்டு அவங்க வீட்டை பார்த்து கிளம்ப ஹீரோக்கெல்லாம் அவரோட கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. இதுல ஹீரோயின் வேற வந்துட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணதுக்கெல்லாம் நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க வேணா பாருங்க, அவங்க இது வரைக்கும் உங்களை பார்த்த விதம் எனக்கு கண்டிப்பா மாறி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு என்னால வச்சு செஞ்சுட்டீங்கல்ல, நீ என்ன சொன்னாலும் இன்னைக்கு நடந்ததை என்னால ஏத்துக்கவே முடியாது, அதோட உன்னோட மென்டார் பதவியில இருந்து உன்னை தூக்கிட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. உடனே ஹீரோயினும் எனக்கு இந்த விஷயத்துல உங்க மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல, இருந்தாலும் என்னால என்ன முடியுமோ அந்த பெஸ்ட்டை நான் கொடுத்தேன்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் ஹீரோவோட தம்பி இந்த மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அவங்க கூட சேர்ந்து இப்படிலாம் ஃபன் பண்ணலான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இதெல்லாம் நடக்கிறது ரொம்பவே ரேர், எப்ப அந்த பொண்ணு உன் லைஃப்ல வந்தாலோ அப்பவே உன் லைஃப் மாற ஆரம்பிச்சிருச்சு, இதுதான் லவ்வோட பவர் போல, இனிமேல் எனக்கு உன்னோட லைஃபை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப வாத அவகிட்ட உன் லவ் ஒத்துக்கலாம்லன்னு சொல்ல ஹீரோ இருந்த கடுப்புல அவளை பத்தி இனிமேல் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அட பாவீங்களா, அதுக்குள்ள சண்டை போட்டு புரிஞ்சுட்டீங்களா, இந்த லவர்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியலன்னு
ஹீரோவோட தம்பி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல செம கோவத்துல இருக்காங்க போல. அவருக்கு நான் ஹெல்ப் தான் பண்ணேன், அதுக்காக என்ன அப்ரிஷியேட் கூட பண்ணல, அவரெல்லாம் என்னவோ பண்ணிட்டு போறாருன்னு அப்படியே விட்டுருக்கணும். இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே எனக்கு கோவமா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே புலம்பிக்கிட்டே நடந்துட்டு இருக்க. அப்ப ஹீரோயினுக்கு கால் பண்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆபீஸ்ல கட்டுறாங்க. அந்த கம்பெனியோட லேடி ஹெட் இருப்பாங்கல்ல, அவங்க நேத்து ஹீரோ அவங்க கொலீக்ஸ்க்கெல்லாம் அவரே சமைச்சு டின்னர் பார்ட்டி கொடுத்தத மீட் சாட்ல கொலீக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கிறத பார்த்துட்டு எங்களையும் ஒரு நாள் இந்த மாதிரி இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோவும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஆபீஸ்க்குள்ள வந்ததும் முன்னாடி மாதிரி இல்லாம ஒருத்தரும் நம்ம ஹீரோவை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறாங்க. ஹீரோக்கு காஃபி சூப்பு லஞ்சுன்னு ஒருத்தர் வரிசையா அந்த டேபிள்ல வச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கறதோட அவர் மேல ரொம்பவே அக்கறையாவும் நடந்துக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயின் ஆபீஸ்க்கு வரல அப்படிங்கறத பார்த்துட்டு அவங்க ஆளக்கணும் இன்னைக்கும் லேட்டா அப்படின்னு கேட்க, அதுக்கு மிஸ்டர் யூவும் அவனுக்கு லீவ் கேட்டிருந்தா, நீங்க கொஞ்சம் பிஸியா இருந்தனால அந்த லீவுக்கு நான் தான் அப்ரூவ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதோட நேத்து உங்க டின்னருக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நேத்து நீங்க கொடுத்த ஒயின் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோவும் நேத்துதான் என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமான நாள், அதனால நான் மறக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேத்து இவர்கிட்ட சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவளோட பிளான் உண்மையாவே ரொம்ப எஃபெக்டிவா தான் இருக்கு, நம்ம தான் அவளை தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை கட்டுறாங்க. நேத்து கால் பண்ணி நம்ம ஹீரோயினை அவங்க அம்மாவை மீட் பண்றதுக்காக இன்னைக்கு வர சொல்லியிருப்பான். இதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருப்பாங்க. இப்ப அவனோட அம்மா கிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். முதல்ல அவங்க கிட்ட நல்லா மாடர்னா ஹை கிளாஸ் பொண்ணு மாதிரி நடந்துக்கணும், கொஞ்சம் ஆட்டிடியூடா வல்கரா நடந்துக்கோ, அப்பதான் எங்க அம்மாவுக்கு பிடிக்கும். ரெண்டாவது அவங்கள நீ டார்லிங்னு தான் கூப்பிடணும். மூணாவது பணம் புகழ் ஆடம்பரமான பொருள்னு இதெல்லாம் பத்தி அவங்க கிட்ட அதிகமா பேசணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் இந்த மாதிரி ஒரு ஆளை ஆல்ரெடி என்னோட லைஃப்ல மீட் பண்ணிருக்கேன், அதுதான் என்னோட அக்கா, சரி அதெல்லாம் விடு, இங்க பாரு என்னோட ட்ரீம் ஹவுஸ்க்காக மட்டும்தான் இது எல்லாத்தையும் பண்றேன், எனக்குன்னு இருக்கிற கொஞ்ச நாள் லீவ்ல எனக்கு ஒரு நாளை நான் இதுக்காகவே யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இதுக்கு ஒரு நாள்லாம் ரொம்பவே அதிகம், வெறும் ஆஃப் டே போதும்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோனுக்கு கால் வருது. ஹீரோவை ஓவர்லோட் கூஸ்னு போட்டு தான் சேவ் பண்ணிருப்பாங்க. யார் இதுன்னு கேட்க என்னோட பாஸ் தானே சொல்லிட்டு ஹீரோவோட கால் அட்டன் பண்ணாமலே அப்படியே கட் பண்ணி விட்டுறாங்க. இதனால ஹீரோவும் ஏன் கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான்னு நேத்து வேற ஹீரோயினை உன்னை மென்டர் பதவியில இருந்து தூக்கிட்டேன்னு சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் தான் பண்றாங்களோன்னு எப்படி வேகமா எடுத்து பார்த்தா மிஸ்டர் குவென் தான் உங்க கம்பெனியோட சேர்ந்து எனக்கு ஒர்க் பண்ண, ஓகே இதை பத்தி நம்ம நேர்ல டீட்டெயிலா பேசலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காரு. இன்னொரு பக்கம் உங்க அம்மா கிட்ட நம்ம ஹீரோயினை இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஊவோட அம்மா ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட் போல. நம்ம ஹீரோயின் வேற உங்களுக்கு பயங்கரமான ஃபேனு, உங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அங்க ஒரு பொண்ணு வரா, இவ பேரு தெரசா. இவ ஊவோட அம்மா கிட்ட பெயிண்டிங்ஸ் எல்லாம் கத்துட்டு இருக்கிற ரொம்பவே பணக்கார வீட்டு பொண்ணு. இவளுக்கு நம்ம மேல ஒரு கண்ணு போல. ஹீரோயினை பார்த்துட்டு யார் இந்த பொண்ணுன்னு விசாரிக்க நம்ம தெரசாவை சுத்தமா பிடிக்காது போல, அதனால இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லி வெண்ணெய் வெறுப்பேத்திட்டு இருக்கான். ஊவோட அம்மா ஹீரோனை பார்த்துட்டு தனியா கூட்டு போய் திட்டிட்டு இருக்காங்க. என்ன மறுபடியும் என்ன ஏமாத்துறதுக்காகவே ஒரு பொண்ணை செட் பண்ணி கூட்டு வந்திருக்கியா, அவளும் அவளோட ட்ரெஸ்ஸும் பார்த்தாலே தெரியுது ஃபேக்குன்னு, உன்னை தெரசாவை தானே டேட் பண்ண சொன்னேன், என்ன கோவப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நான் உங்ககிட்ட போயெல்லாம் சொல்லல, நானும் அந்த பொண்ணு உண்மையா டேட் பண்றோம், எனக்கும் அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்டு பாருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க ஹீரோயின்ட்டு இந்த பொண்ணும் உனக்கு எப்போ இருந்து தெரியும், உனக்கு ஆர்ட்ஸ்னா என்னன்னு தெரியுமா, ஆமா நீ என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோனை டீஸ் பண்ற மாதிரி கேள்விலாம் கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினும் நீ என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, எனக்கும் செட் ஆகாது அப்படிங்கறத நீ டைரக்டாவே சொல்லிருக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன அவங்க அம்மாவோட ரூம்ல தேடிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் அம்மா பண்ண பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்ல, ஒரு 1 லட்சம் இருக்குமான்னு கேட்க, இல்ல இதோட வேல்யூ 12 லட்சம், நீ கொஞ்சம் வெளில இருக்கியா, இந்த பொண்ணுகிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தரசாவே வெளில அனுப்பிடுறாங்க. அம்மாக்கு தான் நம்ம ஹீரோனை சுத்தமா பிடிக்கல, அதனால இங்க பாருமா அவன் இன்னும் கொஞ்ச நாள் அமெரிக்கா போறான், அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி நான் நினைச்ச மாதிரியே என்ன போல ஒரு பிரபலமான ஆர்டிஸ்ட் ஆக போறான், இதனால கடைசியில பாதிக்கப்பட போறது நீதான், இப்ப வேணா விளையாட்டுத்தனமா இருக்கலாம், நாளைக்கு பணம் புகழ்னு வந்துச்சுன்னா நீலாம் உனக்கு ஞாபகத்துல கூட இருக்க மாட்ட, அப்பெல்லாம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை டேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவனோட பிளானாவே இருக்காது, அதுக்கப்புறம் அவனை ஏமாத்திட்டான் அப்படின்னு கண்ணெல்லாம் கசக்க கூடாது, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, எங்களை மாதிரி ஆளுங்களாம் உங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களை டேட் பண்றது சரியா இருக்குமா, நீ என்னோட ஃபேன்னு சொன்னல, என்னோட பெயிண்டிங்ஸ்ல சில ஏதாவது உனக்கு கிஃப்டா தரேன், அதை நீ எடுத்துட்டு போன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்படியே கடுப்பாயிடுது. எதுக்கு உங்க பையனை விட்டுட்டு போகவான்னு கேட்க, என் பையன் கூட சேர்ந்து ரொம்ப நாளா நடிக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் நாங்க ஒண்ணும் நடிக்கல,
நானும் உங்க பையனும் உண்மையாவே ஒருத்தர் விரும்புறோம். எங்க வாழ்க்கையில வர கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நாங்க கடைசி வரைக்கும் ஒன்னாவே இருப்போம். இந்த மாதிரி எங்க முடிவுல நாங்க உறுதியா இருக்கிறதுனாலதான் அவன் என்ன உங்களை மீட் பண்றதுக்கு கூட்டு வந்திருக்கான். அதோட அவன் ஒன்னும் உங்களோட டூல் இல்ல. அவனோட கரியர் லைஃப்ல நீங்க அவனை ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. அவனுக்கு சுயமா முடிவெடுக்கிற பக்குவம் இருக்கு. அதனால அவனோட கெரியர் லைஃப்லயோ லவ் லைஃப்லயோ நீங்க அவனோட அம்மாவே இருந்தாலும் தலையிட எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஊழா இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனை பாராட்டவே ஆரம்பிச்சிடுறான். நாங்க கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து வெளில கூட்டு வந்துடுறான். அவங்க முகத்தை பத்தியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரிலாம் யாரும் எங்க அம்மா கிட்ட பேசுனதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயினும் என்னதான் இருந்தாலும் உன் ஃப்ரெண்ட இந்த மாதிரி ஏமாத்துறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இந்த வீட்டு விஷயம் மட்டும் இல்லைன்னா உனக்கு நான் துரோகம் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஊவும் எங்க அம்மா ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட்னு சொன்னா இதெல்லாம் பண்ண நீ ஒத்துக்க மாட்டியோன்னு பயந்துதான் உன்ட்ட எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டு இப்போ உன்னோட வீட்டு விஷயத்தை பத்தி பேசலாமான்னு சொன்னதும் ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. எனக்கு இந்த வீட்டை ரெண்டுக்கு தர போறியா, ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்க அதுக்கு ஊவும் இன்னைக்கு என் கூட டின்னர் சாப்பிட்டேன்னா 50% டிஸ்கவுண்ட் சொல்ல நம்ம ஹீரோயின் செம்மையா ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஆபீஸ்ல ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு ஹீரோனை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ரைட்டா ஊவும் ஹீரோயினும் அங்க வராங்க. இன்னைக்கு நீ பண்ண எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். என்னோட அம்மா கிட்ட என்னால சொல்ல முடியாத விஷயங்களை இன்னைக்கு என்னோட இடத்துல இருந்து ஏன் சார்பா நீ சொல்லிருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் என்னால உன்னோட ஃபீலிங்ஸ் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி ஒரு அம்மா இருக்காங்க. அதோட எனக்கு வீட்டை ரெண்ட் கொடுத்ததுக்கும் இன்னைக்கு நைட்டு டின்னர் வாங்கி கொடுத்ததுக்கும் நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப திடீர்னு ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இந்த டீலிங்லாம் இல்லாம என்னோட உண்மையான வாழ்க்கையில எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்கிறது இல்லைனாலும் நம்ம மீட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே நீ என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாம உனக்கு இந்த வீட்டை ரெண்டுக்கு வர்றதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அதனால நீ சொல்ல போற பதில் உன்னோட டீலிங்க எந்த விதத்திலுமே பாதிக்காது. உன்னோட பதில உனக்கு சொல்ல 3 செகண்ட் தரேன்னு சொல்லிட்டு 1 2 3ன்னு சொல்றதுக்குள்ள ஹீரோ நடுவுல வந்துடுறாரு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் எடுத்துட்டு என்ன இந்த ட்ரெஸ் எல்லாம்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் நான் பர்சனல் லீவ்னு சொல்லிதான் லீவே கேட்டேன்னு சொல்ல உடனே ஹீரோ ஊவை பார்த்து ஒரு லுக்க விட்டுட்டு டேட்டிங் போயிட்டு வந்தேன்னு கேக்குறாரு. உடனே ஹீரோயினும் செம்ம பதட்டமா நாங்க டேட்டிங்லாம் போலன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவை பார்த்து ஊ யாருதுன்னு கேட்க நான் தான் அவளோட பாஸ்னு சொன்னதும் நீங்க தான் அந்த ஓவலோட கூசா அப்படின்னு கலாய்க்கிறான். அதுக்கு ஹீரோவும் இது ஒன்னும் அவ்வளவு பெரிய காமெடிலாம் இல்ல. இன்னைக்கு நான் உனக்கு எத்தனை கால் பண்ணிருக்கேன், நீ ஒரு கால் கூட அட்டன் பண்ணல. டிபார்ட்மெண்ட் ரூல்ஸை மீறிட்ட. உன்னோட பைக் 2 லட்சம் யுவான். நாளைக்கு எனக்கு 2 லட்சம் வார்த்தையால செல்ஃப் கிரிட்டிசம் பண்ணி எழுதிட்டு வரணும். இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்த்துட்டு நம்ம ஊருக்கான்ல அவனோட கழுத்தைய பிடிச்சு நெரிக்கிற மாதிரி இமேஜினேஷன்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. நாளைக்கு 1/2 hour முன்னாடி ஆபீஸ்ல இருக்கணும்னு நம்ம ஹீரோயிட்ட சொல்லிட்டு அங்க வந்து கிளம்ப இதுக்கப்புறம் மனுஷன் கனவுல கூட இதே தான் நினைச்சிட்டு இருக்காரு. எனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருதுன்னே தெரியலையேன்னு காஃபியே ஊத்தாம கப்ப மட்டும் கையில வச்சுக்கிட்டு அவளுக்கு யாருக்கிட்ட எப்ப எதுக்கு நோ சொல்லணும்னே தெரியலன்னு புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோவோட தம்பியும் என்ன காலைல எப்பவுமே ஜாகிங் போயிடுவ, இன்னைக்கு போலையா, பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்க, நைட் சரியா தூங்கலையான்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் கம்பெனியோட ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் ரொம்பவே கிரிட்டிக்கலா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான நிலைமையில அவ டேட்டிங் போறதுக்காக லீவ் போட்டிருக்கா. நான் ஏதோ இலகுன மனசுக்காரனா இருக்கிறதுனால போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுட்டேன், இல்லனா அவளை வெளியே விட்டு தூக்கிருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட தம்பி கண்டிப்பா அது லவ் தான். பெர்முடாக்குள்ள போறப்ப எப்படி ஃபிளைட்லாம் மறைஞ்சு போயிடுதோ அதே மாதிரி லவ்வுக்குள்ள மனசு போயிடுச்சுன்னா பசி தூக்கம் எல்லாம் மறைஞ்சு போயிடும். யாரு என்ன பேசினாலும் காதல விழாது, அவளை தவிர யாரும் கண்டுக்கும் தெரிய மாட்டாங்க. இப்ப நீ அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு அவங்க ஷாங்காயில மீட் பண்றாங்க. அங்க மிஸ்டர் குவென்னும் இருக்காருன்னு பிசினஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை யாரோ போன் கால்ல சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் அங்க ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினா ஆபீஸ்ல டிராப் பண்றதுக்காக வந்திருக்கான். அதோட ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட நான் தான் உங்க ஃப்ரெண்டோட ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு வேற சொல்ல அவளா நீங்க பார்க்கவே ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, அதனால இதுக்கு நான் அப்ரூவ் கொடுக்குறேன். சரி எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, நம்ம நைட்டு பார்க்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிட ஹீரோயினை ஆபீஸ்ல டிராப் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோயின் ஆபீஸ்க்கு போனா அங்க எல்லாரும் ரொம்பவே பரபரப்பா பதட்டமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்பதான் லின் ஹீரோயின்ட்ட நேத்து நைட் நடந்த ப்ரொமோஷன்ல 76% அந்த டிஸ்கவுண்ட் ரேட்டு 97% மாறி போயிருக்கு. இத ஒரு பெரிய ஃபாலோயிங் பேஸ் வச்சிருக்கிற பிளாகர் வீடியோவா எடுத்து பேசுனதுனால இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம ப்ராடக்ட்டை நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட அவ்வளவு ஸ்டாக் இல்ல, இன்னொன்னு டிஸ்கவுண்ட் பிரைஸும் மாறி இருக்கு. நம்ம 97% டிஸ்கவுண்ட்ல ப்ராடக்ட் இவ்வளவு பேருக்கு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா கம்பெனி லாஸ் ஆயிடும். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. எப்பவுமே ஹீரோக்கு ஆப்போசிட்டாவே பேசிட்டு இருப்பாருல்ல, இவர் தான் மிஸ்டர் ஜாவோ. இவரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட டைரக்டரா இருக்காரு. உங்க பாஸ் எங்க, அவர் இந்த மாதிரியான சூழ்நிலையில இங்க எல்லாம் எங்க போனாரு அப்படின்னு திட்டிட்டு இருக்க. டிங் ஹீரோக்கு கால் பண்ணி பாக்குறான். ஆனா ஹீரோவோட போன் நாட் ரீச்சபிள்னு வருது. இந்த சீன்ல அப்படியே கட் பண்ணி ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோ மிஸ்டர் குவென்னை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இவங்க கூட கான்டாக்டா ஆல்மோஸ்ட் ஓகே பண்ணிட்டு நேத்து முதற்கொண்டு யுடன் கம்பெனி இவங்களுக்கு ஆப்போசிட் கம்பெனியோட டீலிங் பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த நியூஸை கேள்விப்பட்ட ஹீரோ இதை பத்தி மிஸ்டர் குவென் கிட்ட கேட்க அதுக்கு மிஸ்டர் குவென்
உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. என் கம்பெனி ஹெட்டும் அந்த கம்பெனியோட ஹெட்டும் ரொம்பவே க்ளோஸ். அவங்க கூட ஒரு நல்ல டீலிங் இருக்கு. அதனாலதான் எங்க ஹெட்டும் அந்த கம்பெனியோட பிசினஸ் பண்ண ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. அவர் டீலிங் பேசின நியூஸ் எனக்கே நேத்து நைட்டு தான் தெரியும். கவலைப்படாதீங்க, நம்ம கான்ட்ராக்ட்ல இதனால எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு சொல்ல ஹீரோ ஸ்ட்ரைட்டாவே பேசிடுறாரு. அவங்க எங்களை விட அதிகமா பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதனால உங்களோட ப்ராஃபிட்டும் அதிகம். ஆனா நாங்க உங்களுக்கு அவங்கள விட கம்மியான பிரைஸை கொடுக்கறதுனால தானே இதெல்லாம் பண்றீங்க. எங்களுக்கு பிரைஸ் முக்கியமே இல்ல. அப்படி அதுக்கு நாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தோம் அப்படின்னா நாங்க சி பிளஸ் தொடர்ந்து பிசினஸ் பண்ணிருப்போம். அவங்க எப்பவுமே எங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் காப்பி பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட நீங்க பிசினஸ் பண்ண விரும்புறீங்களா? நான் இந்த கம்பெனில இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆப்போசிட் கம்பெனி எப்பவுமே இந்த பேட்டில வின் பண்ணாது. அதனால மறுபடியும் ஒரு தடவை நம்ம டீலிங்க பத்தி யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு மிஸ்டர் குவென்னும் கண்டிப்பா அதை பத்தி யோசிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோயின் இருந்து போன் கால் வருது. உடனே ஹீரோவும் ஹீரோயின் நேத்து 2 லட்சம் வார்த்தையால செல்ஃப் கிரிட்டிசம் ரெடி பண்ண சொல்லிருப்பார்ல, அதை அப்படி நினைச்சு பார்த்துட்டு ஏன் இத்தனை தடவை கால் பண்ணிருக்க, எழுதி முடிச்சிட்டியான்னு கேட்க ஹீரோயின் அங்க நடந்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்டதும் ஹீரோவும் அங்க இருந்து வேக வேகமா கிளம்பிடுறாரு. இங்க ஆபீஸ்ல ஒரு ஃபேமஸான பிளாகர் இங்க கம்பெனியோட டிஸ்கவுண்ட் ரேட்டை பத்தி பேசியிருப்பான்ல, நம்ம ஹீரோவோட கம்பெனி அவங்க ஆர்டர்ஸையும் ஷிப்பிங்ஸையும் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு ஹீரோவோட கம்பெனியை பத்தி கழுவி ஊத்தி மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருக்கான். எல்லாமே கைமீறி போயிட்டு இருக்கிற நிலைமையில ஹீரோ அங்க வந்ததும் ஹீரோயின் எல்லாமே என்னோட தப்பு தான், நான் என்னோட தடவை அதை செக் பண்ணிருக்கணும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, இந்த மாதிரி உன்னோட பொறுப்புல இருந்து நீ பின்வாங்க நினைக்காத. இன்னும் யார் சைடு மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படிங்கறதே கன்ஃபார்ம் ஆகல. அதுக்குள்ள உன்னோட தப்பு தான் பழைய ஏத்துக்கிறதுக்கு பதிலா இந்த தப்பை சரி பண்றதுக்கான பொறுப்பை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு கூப்பிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட இப்ப இந்த பிரச்சனையை பத்தி யோசிக்க கூட நேரம் இல்ல. அதனால இப்ப நீ என்ன சபிச்சிரு. டைம் லூப் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் நமக்கு இனி நடக்க போறது தெரியும் அப்படிங்கறதுனால அதுக்கான சொல்யூஷனை யோசிக்கிறதுக்காக நேரம் இருக்குன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவை சபிக்கிறாங்க. இதனால அப்படியே டைம் லூப் ஆகுது. மறுபடியும் அதே நாள் காலையிലേക്ക് வராங்க. ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்ததும் ஹீரோட்ட என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க ஹீரோ ஆல்ரெடி இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெளிவா எழுதி வச்சிருக்காரு. நம்ம கலெக்ட் பண்ற டீடைல்ஸ் தான் நம்மளோட வெற்றியும் தோல்வியும் டிசைட் பண்ணும். நம்ம கம்பெனிக்கு வரப்போற லாஸ எப்படியாவது தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க, இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ப்ராடக்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்திருக்குன்னு இந்த விஷயத்தை பத்தி கம்பெனியோட ஹெட் கிட்ட ஜாவோ சொல்லிட்டு இருக்க, ஹீரோவும் அங்கதான் இந்த ப்ராப்ளம் சம்பந்தப்பட்ட டேட்டாஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோயினும் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு இந்த பிளாகர் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவை போட்டு கட்டுறாங்க. கொலிக்ஸ்க்கே இந்த விஷயம் பத்தி எல்லாம் தெரியாது. அதுக்குள்ள இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ண, இன்னைக்கு நீ நம்ம பாஸ் மாதிரியே நடந்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினும் இப்ப ஆன மிஸ்டேக்கு மிஸ்டர் பாய் என்ன முழுசா பொறுப்பெடுத்துக்க சொல்லியிருக்காரு. அதனால நம்ம கஸ்டமர்ஸோட ஆர்டர்ஸ எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி அனுப்பியே ஆகணும். அதுக்கு போதுமான ஸ்டாக் நம்ம கிட்ட இல்ல. அதுக்கான சோர்ஸை கண்டுபிடிச்சு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நம்ம வெளியில இருந்து வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்டர் யூவும் இதெல்லாம் எப்படி பிராக்டிகலா நடக்கும், இதுக்கான சோர்ஸை கண்டுபிடிச்சு ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தா கூட டிஸ்கவுண்ட் என்ன பண்றது, இதனால நம்ம கம்பெனிக்கே லாஸ் தானே சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோவும் இந்த பிரச்சனையில இருந்து நமக்கு ஒரு வாய்ப்பை தேடிக்கணும். இதுல இருந்து நம்ம பின்வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கம்பெனி மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். அட்வர்டைஸ் பண்ணி நம்ம கம்பெனிக்கு கிடைச்ச ரீச்சை விட இந்த ப்ராப்ளம்னால நிறைய மக்களோட பார்வை நம்ம கம்பெனி நோக்கி திரும்பி இருக்கு. இந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். அதோட வரப்போற லாஸையும் குறைச்சாகணும்னு சொல்ல அதுக்கு அந்த கம்பெனியோட ஹெட் அவரோட பர்சனல் ஒப்பீனியனை சொல்றாரு. நம்ம இந்த மாதிரி நேரத்துல ஆர்டர்ஸ் எதையும் மேற்கொண்டு எடுக்காம ஷிப்பிங்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு நடந்த தப்புக்காக எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இதுக்கு காரணமான எம்ப்ளாயியும் வெளியே விட்டு தூக்குறது தான் ஒரு சிம்பிளான சொல்யூஷனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இந்த முடிவை நம்ம எடுக்கணும் அப்படின்னு தான் இதுக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்களோட இன்டென்ஷனாவும் இருக்கணும். அதனால அவங்க நினைச்சதை பண்ணாம நம்ம கம்பெனியோட நல்ல பேரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. உடனே இந்த கம்பெனியோட ஹெட்டும் நீங்க ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தயாரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்க பிளான் என்னன்னு கேட்க ஹீரோவும் நம்ம கம்பெனியோட ஸ்டாக் அதிகமாக்கணும், அதுக்கான சோர்ஸை கண்டுபிடிச்சு கஸ்டமருக்கு சொன்ன நேரத்துல ப்ராடக்ட்டை கொடுக்கணும், இதனால கண்டிப்பா நமக்கு மார்க்கெட்டிங் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு வரப்போற லாஸை பேர் பண்ணவும் முடியும்னு சொல்ல ஹெட்டும் அவங்க மிஸ்டேக்கை சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம்னு சொல்லி ஹீரோவை இதுக்கு முழு பொறுப்பெடுத்துக்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோட்ட பிஆர் ரிப்போர்ட்டை கொடுத்து இதை நல்லா செக் பண்ணிட்டேன், நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நம்ம போஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் அவனால அளவுக்கு அதிகமான ஸ்டாக்கை கண்டிப்பா உடனே ரெடி பண்ண முடியாது. இது அந்த பிளாகருக்கு ரொம்ப நாளாவே தெரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா தான் இருந்திருக்கான். என்ன ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸ்டீவும் டிங்கும் அவங்க ஸ்டாக் சோர்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோட்ட சொல்றாங்க. இதனால ஹீரோவும் அவங்க கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டு அங்க அந்த ஹீரோனை கூட்டிட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் இந்த கம்பெனியோட ஹெட் இருப்பார்ல, அவரு அந்த லேடி ஹெட் கிட்ட மிஸ்டர் பாய நிறைய கம்பெனிஸ் அவங்களோட கம்பெனில ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இன்க்ளூடிங் நம்ம ஆப்போசிட் கம்பெனி கூட. அதனால இந்த மாதிரி அவருக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணா அந்த கம்பெனியை விட்டு அவர் போயிடுவாருன்னு தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதுக்கு அந்த லேடி ஹெட்டும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான், மிஸ்டர் பாய் என்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் ஹீரோட்ட இதனால யுடன் கம்பெனியோட கான்ட்ராக்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுல்ல, ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைம் நம்ம ஜியானால அவங்க கான்ட்ராக்ட் நம்ம கைவிட்டு போச்சு, இந்த டைம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குன்னு சொல்ல ஹீரோவும்
ஹீரோவும் கவலைப்படாத, நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிச்சோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஃபெய்ஃபை கால் பண்ணி கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்ப ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணுவீங்க அப்படிங்கறத ரைட்டான டைமோட சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் 24 மணி நேரத்துக்குள்ள அவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே டெலிவரி ஆகும்னு சொல்றாரு. அப்ப ஸ்டீவ் ஹீரோனுக்கு கால் பண்ணி நமக்கு தேவையான ஸ்டாக் சோர்ஸ் ஒருத்தர்கிட்ட இருக்கு, ஆனா குவாலிட்டி தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்ல, உடனே ஹீரோவும் இந்த மாதிரி ஆளுங்க கூட டீலிங்கே வச்சுக்காத, கம்மியான குவாலிட்டியில இருக்கிற ப்ராடக்ட்ஸை எப்படி நம்ம கஸ்டமருக்கு சப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட ஃபெய்ஃபையும் பாஸ் கண்டிப்பா நம்ம 24 மணி நேரத்துக்குள்ள எல்லா ஆர்டர்ஸையும் டெலிவரி பண்ண முடியுமான்னு கேட்க, ஹீரோவும் கண்டிப்பா முடியும்னு சொல்லிட்டு இவரு ஹீரோன் கூட சூப்பர் மார்க்கெட்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறப்போ அங்க ஒரு மேனுஃபேக்சரர் மீட் பண்ணிருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட வாங்கினப்போ இருந்த அதே குவாலிட்டியில எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்ல, அதுக்கு அவரும் கவலைப்படாதீங்க, எங்க கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கு, ஆனா ஸ்டாக் எடுத்துட்டு வந்த வண்டி பாதிலே ரிப்பேர் ஆயிட்டனால அது வந்து சேர்றதுக்கு டிலே ஆகும்னு நினைக்கிறேன், அதனால நாளைக்கு தான் உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொல்றாரு. நம்ம கிட்ட அவ்வளவு டைம்லாம் இல்லைன்னு அந்த வண்டி டிரைவரோட கான்டாக்ட் நம்பர் மட்டும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. வெளியே செம்மையா மழை வேற பெஞ்சிட்டு இருக்க, அந்த வண்டியை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் வேகமா காரை விட்டு வெளியே போயிட்டு அந்த டிரைவர் கிட்ட இந்த வண்டியை ரெடி பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டுட்டு இருக்க, ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயின் நினையாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த வண்டி தான் உடஞ்சிச்சுன்னு பார்த்துட்டு போய் வந்தா இந்த வண்டி ரொம்ப பழசானதுனால ஏதோ மக்கர் பண்ணிட்டு இருக்கு போல, கவலைப்படாதீங்க சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிரைவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி ப்ராடக்ட்ஸே ரைட்டான டைம்ல டெலிவரி பண்ணிடுறாங்க. இப்படியே கட் பண்ணா இந்த இஷ்யூ எல்லாம் முடிச்சிட்டு இப்போ ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுல ஜாவோ நேத்து நடந்த ஈவெண்டோட டேட்டாஸ் இது மொத்தமும் லாஸ்ட்னு ஒரு டேட்டாவை கொடுக்க, அதுக்கு ஹீரோவும் ஆமா உண்மைதான், அதோட இந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆனதும் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக டேட்டாஸ் கேட்டா டேட்டாலாம் திடீர்னு பக் ஆகி எல்லா டேட்டாஸும் எரேஸ் அடிச்சான், இதுவும் உண்மைன்னு சொல்ல, அதுக்கு ஜாவோவும் ஆமா கண்டிப்பா அதெல்லாம் யாரும் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க, அது யாருன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்னு ஹீரோ பார்த்து சொல்ல, ஹீரோவும் அதுதான் நானும் சொல்றேன், என்னோட டிபார்ட்மெண்ட்ல எந்த எம்ப்ளாயுமே மிஸ்டேக் பண்ணல, இந்த கூட்டத்துக்குள்ளேயே தான் ஒரு கருப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு ஜாவோவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க, உடனே ஜாவோவும் என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க, நீங்க எல்லாரும் என்னைய பாக்குறீங்களா, அப்ப நான் தான் அதை கருப்பாட்டுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு டென்ஷன் ஆயிடு. கண்டிப்பா, ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ ஜாவோ மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை எப்படி வளர்த்து விடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாருன்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு ஜாவோவும் உங்க டிபார்ட்மெண்ட்ல தான் மிஸ்டேக் நடந்துச்சு, அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்ல, இதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா, இருந்தா சொல்லுங்க, கம்பெனி ஒழுங்கா ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல கம்பெனில இருக்கிறவங்க ஒழுங்கா இருக்கணும்னு சொல்ல, உடனே ஜாவோ எங்க மறுபடியும் இதை சொல்லு, நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போன் எடுத்துறாரு. ஆனா உன அந்த போனை வேற தூக்கிடுறாரு அப்படின்ட்டு அந்த கம்பெனியோட ஹெட்டும் அதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுல்ல, இந்த மாதிரி சண்டை போடலாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல, லேடி ஹெட்டும் ஆமா உண்மையாவே நீங்க இந்த பிரச்சனைய ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணீங்கன்னு நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. இதனால கொலிக்ஸும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. நாங்க கூட பாஸ் நம்ம மேல இதுக்காக கோவப்பட்டு நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாரோன்னு நினைச்சோம், ஆனா நமக்காக சப்போர்ட் பண்ணி இவ்வளவு பண்ணுவாருன்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் இந்த டைம்ல என்ன ஃபர்ஸ்ட் டைம் கடவுள் கொடுத்த கிஃப்டா ஃபீல் பண்ண வச்சிருக்குன்னு சொல்ல, ஹீரோலாம் இது அவருக்கு கிடைச்ச ஒரு சூப்பர் பவராவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை வச்சு நம்ம கம்பெனியோட வளர்ச்சியை இன்னுமே அதிகமாக்க முடியும். ஆப்போசிட் கம்பெனியோட பிளானை இதை வச்சு நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா அவங்கள பீட் பண்ணிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்க, மிஸ்டர் பாய் இந்த மாதிரி நீங்க சுயநலவாதியா யோசிக்க கூடாது, ஏன்னா இந்த டைம் லூப்ல என்னோட வாழ்க்கை அடங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால என்னோட பர்மிஷன் இல்லாம இந்த டைம் லூப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் இதேதான் உனக்கும் இந்த ரூல்ஸ் உனக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையெல்லாம் குளிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோட்ட இந்த டைம் லூப்பை உங்க பிசினஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ண போறீங்களா, வேற எதுவும் பண்ண விரும்பலையான்னு கேட்க, ஹீரோவும் வேற என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதோட இந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. இப்ப சாவோ இருக்காருல்ல, அவரோட அஃபேர்ல இருக்கிற ஒரு பொண்ணோட கார் பார்க்கிங்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஹீரோவும் ஹீரோனும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு போட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஹீரோவும் இதோட பர்சனல் அஃபேர், இந்த மாதிரி விஷயத்துல நான் தலையிட விரும்பலன்னு சொல்லிட்டு கிளம்ப, மிஸ்டர் பாய் நீங்க அவருக்கு பாடம் கத்து கொடுக்க விரும்புறீங்களான்னு ஹீரோயின் கேட்டதும் வேகமா திரும்பி வந்துட்டு ஆமா என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு. இந்த டைம் லூப்பை நம்மளால ரீசெட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த மறந்துடாதீங்க, இது திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம்னு நம்ம ஹீரோயின் சொல்றதோட இந்த வீடியோ முடியுது. இதுக்கப்புறம் தான் செம்ம ஃபன் இருக்கு. சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.